அண்ணாமலை காலாவதியாகிவிட்டாரா? அண்ணாமலை பவர் தெரியுமா? சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்த நாராயண் திருப்பதி. பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பின்பு பாஜகவை அசூர வளர்ச்சிக்கு எடுத்துச் சென்றது மட்டுமில்லாமல் அண்ணாமலையின் தீவிர திமுக எதிர்ப்பு அரசியல் என்பது அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு திமுகவை எதிர்த்து அரசியல் யாரும் வரமாட்டார்கள் என திமுக எதிர்ப்பு நிலையில் உள்ள மக்களின் எண்ணத்தை பூர்த்தி செய்யும் வகையில் இருந்த அண்ணாமலையின் திமுக எதிர்ப்பு அரசியல் மக்களின் பார்வை அண்ணாமலை பக்கம் திரும்பியது. இதனால் அண்ணாமலை அசைக்க முடியாத ஒரு தலைவராக மக்கள் மத்தியில் உருவானார். இந்த நிலையில் தற்பொழுது பாஜகவில் இருந்து நீக்கப்பட்ட ஒரு சிலர் தங்களை பாஜகவினராக காட்டிக்கொண்டு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையை விமர்சனம் செய்து வருவது திமுகவுக்கு சாதகமாகி வருகிறது. திமுக அமைச்சர் KV செழியன் இது குறித்து கருத்து தெரிவிக்கையில், தமிழக முதல்வரை விமர்சனம் செய்வதில் முன்னணியில் நின்ற தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இப்போது கடும் நெருக்கடிக்கும் சிக்கலுக்கும் ஆளாகியிருக்கிறார். மகா யோக்கியரை போல வேஷம் போட்டு ஒரு அதிகாரியாக இருந்து அரசியல்வாதியாக மாறி தமிழகத்திற்கு பின்னடைவை தேடித்தந்தவரின் அனைத்து கள்ளத்தனமான செயல்பாடுகளும் இப்போது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன. மொத்தத்தில் அவர் காலாவதியான அரசியல் தலைவராகிவிட்டார். இதை மொத்த பாஜகவினரும் சொல்கின்றனர். தமிழக பாஜகவை உலக அளவுக்கு தூக்கி நிறுத்துவேன் என்று சொன்ன அண்ணாமலையின் நிலையே ஆட்டத்தில் இருக்கும்போது மற்ற பாஜக தலைவர்களால் தமிழக பாஜகவில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியும் என திமுக அமைச்சர் KV செழியன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அமைச்சர் KV செழியனுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி திமுகவை கடும் நெருக்கடிக்கும் சிக்கலுக்கும் உள்ளாக்கியவர் முன்னாள் தலைவர் அண்ணாமலை. தனி மனித விமர்சனத்தை தவிர்ப்பது உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு நல்லது. கள்ளத்தனம் குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை உள்ளதா? உங்களை பற்றி தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்தால் அனைத்து வண்டவாளங்களும் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்று உங்களுக்கு தெரியாதது வியப்பளிக்கிறது. அண்ணாமலை அவர்களால் திமுகவினர் தூக்கமின்றி தவித்துக் கொண்டிருப்பதும் உலகமறிந்த உண்மை. பாஜகவில் குடும்ப அரசியலோ வாரிசு அரசியலோ இல்லை என்பது கூட தெரியாத ஒரு அமைச்சர் இப்படி விமர்சித்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. திமுகவில் சொல்லப்படும் பதவி பாஜகவில் பொறுப்பு, அது மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை அறியுங்கள். அண்ணாமலை காலாவதியானவர் அல்ல. அண்ணாமலையின் அரசியல் எதிர்காலத்தை காலம் உறுதி செய்யும். அப்போது நீங்கள் காலாவதியாகி இருப்பீர்கள் என்பதை உணருங்கள் என திமுக அமைச்சர் KV செழியனுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் நாராயணன் திருப்பதி. பாஜக முக்கிய தலைவர் நாராயணன் திருப்பதியின் இந்த பதிலடி திமுக அமைச்சருக்கு மட்டுமில்லை, தொடர்ந்து அண்ணாமலை அரசியல் முடிந்துவிட்டது, இனி அவர் அவ்வளவுதான் என கொக்கரித்து வருகின்றவர்களுக்கும் பதிலடியாக அமைந்துள்ளது.